ஸ்டடி வேர்ல்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்? ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஸ்டடி வேர்ல்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல காலேஜஸில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஒரு பெஸ்ட் காலேஜஸில் ரீசனபிளான ப்ரைஸில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கரெக்டான ஒரு ஃபீஸில் ஒரு நல்ல காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்டடி வேர்ல்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர். இந்த காலேஜை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல டீட்டெயில்டாகவும் ஷார்ட்டாகவும் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆல் நடிச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோங்க. அண்ட் அதாவது பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு, பேரண்ட்டுக்கு ஸோ எனக்கு வந்து படிக்கணும் ஆசையா இருக்கு, பட் ஃபீஸ் தான் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்ற கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எனக்கு மார்க் கம்மியா இருக்கு, ஒரு நல்ல காலேஜா படிக்கணும் அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி நம்மளால கன்ஃபார்ம் வந்து பண்ணுவோம். வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஸ்டடி வேர்ல்ட் காலேஜஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த காலேஜ் ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் 50 பேருக்கு ஸோ கஷ்டப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தமிழா எக்ஸ்பர்ட் சார்பாக 20% ஸ்காலர்ஷிப் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடையாது, தனியா எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து கொடுக்க போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்க நினைச்சீங்கன்னா, காலேஜ் அஃபிஷியல் நம்பர் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ காலேஜஸ்க்கு வந்து சீட் இருக்கா இல்லையா, டொனேஷன் போயிட்டு இருக்கா இல்லையா, சீட் எப்படி வாங்குறது அண்ட் ஃபீஸ் டெஸ்ட் பண்ணி தரது, இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் அண்ட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் வந்து கல்வி தமிழா எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20% ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நம்பர், காலேஜ் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ காலேஜஸ்க்கு எப்படி வருது, அட்மிஷன் நேரில் வந்தால் எப்படி யாரை போய் பார்க்கறது, இல்லை ஆன்லைனில் போகிறவங்க என்ன ப்ரொசீஜர், சீட் வேக்கன்ட் இருக்கா இல்லையா, டொனேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. நம்பர் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள விடுவோம். ஓகே, இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச லொகேஷனாக கோயம்புத்தூர்ல தாங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அழகநாச்சியம்மன் கோவில் ரோடு, மதுக்கரை. ஸோ இங்க காலேஜ் கட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த காலேஜ் என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த காலேஜ் என்ன அப்ரூவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் பை AICTE. அண்ட் இந்த காலேஜ் யாருக்குள்ள செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது அஃபிலியேட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜுக்கு என்ன கிரேடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ NACல A கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் அஃபர் பண்றாங்க அப்படின்றத மேலமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் அலைட் சயின்ஸ் இந்த மாதிரி பல விதமான கோர்சஸ் ஒரே இடத்துல உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க. அண்ட் ஆர்ட்ஸ் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அண்ட் இன்ஜினியரிங் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அண்ட் அலைட் சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து என்ன சீட் இருக்கு, என்ன ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கா ப்ரோ? ஸோ கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயங்கள் வந்து வருங்க, அதாவது ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் வந்து மொக்கையான காலேஜ் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து வரும். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். நீங்க பாக்குறவங்க கோச்சிக்காலும் பரவாயில்ல, பட் இதுதான் உண்மை. அதாவது ஒரு காலேஜ்ல கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்கு, டொனேஷன் வாங்குறாங்க, நல்ல காலேஜ்ப்பா. ஓகேவா? இந்த காலேஜ் ஃபீஸ் கம்மியா வாங்கினா மொக்க காலேஜ்ப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. ஸோ சத்தியமா அது வந்து கிடையவே கிடையாது. அதை வச்சு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. பிளேஸ் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க, ஸோ ப்ராக்டிக்கலாக பண்றாங்களா, இதெல்லாம் வச்சு தான் நீங்க வந்து ஒரு காலேஜ் வந்து நல்லா இருக்கா இல்லைன்றதை முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு ரீசனபிளான பிரைஸ்ல ஒரு பெஸ்ட் காலேஜ்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்டடி வேர்ல்ட் சொல்லுவேன். இது வந்து ப்ரொமோட்டிங் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது. ஸோ உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் நான் போய் பார்த்த வரைக்கும் ஸோ எல்லாமே ரிவ்யூ பண்ண வரைக்கும் காலேஜ் வந்து உண்மையாக சூப்பராகவே இருக்கு. ஸோ கேட்குற கம்மியான ப்ரைஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் கொடுக்குறது ஸ்டடி வேர்ல்ட்ல கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கா? அப்படி பிளேஸ்மெண்ட் இருந்தா எவ்வளவு கம்பெனிஸ் வராங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்க, என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அண்ட் முக்கியமான விஷயம் லாஸ்ட் இயர்ல என்ன பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு இப்போ ஸ்டார்ட் பார்க்க போறோம். அதனால இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட் வந்து 2025ல ஸோ எவ்வளவு பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையே ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 100க்கு 85% வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்லலாம், இன்னும் 100க்கு 85 தான் கொடுத்துருக்காங்க, 100 கொடுக்க முடியாது கேட்டா. ஸோ 100க்கு 100 பிளேஸ் பண்றது எந்த காலேஜுமே கொடுக்க முடியாது. ஸோ 100க்கு 85 ஒரு பெரிய ரேட் நான் கண்டிப்பா வந்து சொல்வேன். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜ்ல உங்களுக்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா MNC கம்பெனிஸ் தான் உங்களுக்கு வந்து வராங்க. அதாவது அசெஞ்சர், HCL, IBM, Infosys, TCS, Jogo, Tech Mahindra ஸோ இந்த மாதிரி டாப் MNC கம்பெனிஸ் தான் வராங்க. கிட்டத்தட்ட 120+ கம்பெனிஸ் வந்து காலேஜ்ல விசிட் பண்றாங்க. ஸோ பிளேஸ் பண்றது கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த காலேஜ்ல என்ன மாதிரி salary பேக்கேஜ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து 3.5 lakh per annum. அதாவது ஸ்டார்டிங் வந்து 3.5 lakh ஆரம்பிச்சு அண்ட் ஆவரேஜ் வந்து 7.7 lakh கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜா பாத்தீங்கன்னா 18.40 lakh, அதாவது 18 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா. ஓகேவா?
ஓகே, இந்த காலேஜஸ்ல என்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜிம் இருக்கு, அண்ட் வெளியூர்ல தங்கி படிக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவா பாய்ஸ் ஹாஸ்டல், உமன்ஸ் ஹாஸ்டல் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் காலேஜ்க்குள்ள உங்களுக்கு ஃபுட், வெஜ், நான்வெஜ் எல்லாமே வந்துருக்கு. அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கம்மியான ஃபீஸில் போனால் கண்டிப்பாக இந்த காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த காலேஜஸ்ல ட்ரெஸ் கோட்லாம் எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேஷுவல் அண்ட் ஃபார்மல் இந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜுக்குள்ள ரேகிங்லாம் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக வந்து எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அண்ட் காலேஜ்குள்ள மொபைலாக யூஸ் பண்ணலாமா கேட்டால் கிளாஸ் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது, பட் மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, வைப்ரேஷன் சவுண்டு, ரிங்டோன் சவுண்டு, ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா வரக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜ் வந்து ஃபைனலாக இந்த காலேஜ் சேரலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட ரேட்டிங் பற்றி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கம்மியான ஃபீஸை காலேஜ் பார்க்குறீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கம்மின்ற வார்த்தை கூட விட்டுருங்க. அதாவது ஒரு ரீசனபிளான ப்ரைஸில், ஓகேவா, ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு நல்ல காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் படித்தா அதுவும் கோயம்புத்தூர் தான் படிப்பேன் அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை மட்டும் ஸ்டடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட் வேணாம் ப்ரோ, எனக்கு டிஎன்இ கவுன்சிலிங்களே வீட்டில் போக சொல்கிறாங்க, ஏன்னா அப்போ போனாங்க ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சிங்கன்னா அதுவும் கவலைப்பட கிடையாது. நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்களே வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்து ஸோ கவுன்சிலிங் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கவலையே பட தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த காலேஜ் வந்து சேரலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்மியான ஃபீஸ், அதாவது ரீசனமான ப்ரைஸில் ஒரு நல்ல காலேஜ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சேருங்க, கவலைப்பட தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஒரு காலேஜை வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லாமே நம்ம ஆராய்ச்சிக்கு தான் ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அந்த காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இந்த காலேஜஸ்க்கு ரேட்டிங் ஸ்டார் தரமா இருந்தால் எவ்வளோ தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு கண்டிப்பாக 8.5 ஸ்டார்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இதே போல உங்களுக்கு வேற எந்த காலேஜஸ் வேணுமோ அந்த காலேஜ் நேம் மட்டும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த காலேஜ் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.